ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு எம்ஆர்எம்எஸ் சேனல். இப்போ என்ன பார்க்க போறோம்னா, இந்த மேட்ச் புயா வச்சுருப்போம். சரியான டஃப் கொடுத்துருப்பானுங்க. இந்த மேட்ச் பாருங்கள், 3-3 வச்சுருப்போம். லாஸ்ட் ரவுண்டில் தான் வின் ஆகிருப்போம். மொதல் ரவுண்டு ரெண்டு ரவுண்டு வந்து நாங்கள் ஜெயிச்சிட்டுப்போம். அடுத்தடுத்த ரவுண்டு அவனுக்கு ஜெயிச்சிட்டுப்பானுங்க. லாஸ்ட்டு ஒரு ரவுண்டு மட்டும் நான் அடிச்சு தருவேன். ஒருத்தனை வச்சு பாருங்க. இந்த இடத்துல பாருங்க, நான் ஏறி போவேன். இந்த இடத்துல ஒருத்தனை டவுன் பண்ணி கீழே எடுத்துவேன் பாருங்க. கீழே ஒருத்தன் சும்மா ஆஃப்லைன் மாதிரி சும்மா நின்று போவோம் பாருங்க. அவன் அஷ்டனா எங்கள் வீட்டாண்ட ஒரே மலைங்க, ஃபுல்லாக மலை. இந்த இடத்தாண்ட பாருங்கள் உக்காந்து இப்போ வந்து அடிச்சுட்டுப்போம். இந்த மேட்சையும் ஜெயிச்சுட்டுப்போம். இந்த ரவுண்டும் எங்கள் வீட்டாண்ட சரியான மழைங்க, செம்ம மழை பெஞ்சிது 1 hour முன்னாடி. இப்போ இந்த வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோலாம் எடிட் பண்ணி இப்பெல்லாம் போடுற ஒரு சப்போர்ட் பண்ண மாட்டேறீங்க, லைக் பண்ண மாட்டேறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க, அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் போட மாட்டேறீங்க. போட்டுக்கிங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் ஆகும் அடுத்த வீடியோ போகிறதுக்கு. இது வரைக்கும் 26 வீடியோ 27 வீடியோ போட்டுக்கிறேன், 24 வீடியோ என்னவோ. ஆனால் இது வரைக்கும் ஒரு சப்போர்ட் கிடைக்க மாட்டேங்குது. 7 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது, அதுக்கு மேலே ஏற மாட்டுது. உங்களுக்கு தெரிஞ்சவங்கக்கிட்ட நீங்கள் சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் ஏற்றலாம். ஆனால் நீங்கள் யாருமே ஏற்ற மாட்டேங்கிறீங்க. இந்த இடத்துல அவன் வச்சுட்டான் பாருங்கள். என் டீம்மேட்டை நான் அடிக்கலான்னு பார்ப்பான், அவன் வச்சுட்டான். அதுலேயே டெலிப்ட் ஆகி இந்த சைடில் வந்துடுவேன். இந்த சைடில் ஒருத்தன் என் டீம்மேட்டு டவுன் ஆயிடுவான் பாருங்கள். இந்த சைடில் ஒருத்தன் வருவான், அவனை ஒருத்தனை நாக் பண்ணுறான் பாருங்கள், எகுருவான் பாருங்கள். இப்போ கீழே ஒருத்தன் இருப்பான் பாருங்கள், இவன் எப்படி அழுத்துவான் பாருங்கள். எப்படி தான் அடிப்பான்னு தெரியாது, ஆனால் என்னை எப்படி வச்சுட்டுப்பான். கீழே கன்ஃபார்ம் பண்ணி ஏற்றுட்டுப்பான். நான் ஏற்கனவே டேமேஜ் அவனுக்கு கொடுத்துருப்பேன். இவன் இன்னும் 2 புல்லட் ஆச்சுன்னா அவன் சேர்த்துட்டான் பாருங்கள். முதல் ரவுண்டு 2 ரவுண்டு ஜெயிச்சிட்டோமா. இப்போ பாருங்கள், அடுத்த ரவுண்டு தோற்றுடுவோம் பாருங்க. நான் வீடியோவில் எடிட் பண்ணுறது நைட்டில் தாங்க. நைட்டு 12-1 மணி ஆகும் வீடியோ எடிட் பண்ணி வேஸ்ட்டு படுத்துருவேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் எழுந்து போட்டுருவேன். லேட் ஆகும் இல்லை சீக்கிரமாகும், ஏன்னா வேலைக்கு எழுந்து கிளம்பணும் போகணும். அதனாலேயே அந்த டைம். இந்த இடத்துல பாருங்கள், அடிப்பேன் ஒரு அடி கூட படாது. ஆனால் அவனுங்க அச்சு நான் நாக்காயிடுவேன். இந்த டெலிபோர்ட்ற கேரக்டரை அனுப்பிச்சு டெலிபோர்ட் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல எகிரி வச்சு ஆச்சுன்னா பாருங்க, ஆள் தான் சேர்த்துருவோம். டபுள் வெக்டார் வச்சுலாம் அடிப்பானுங்க பாருங்கள். இந்த ரவுண்டில் நாங்கள் தோற்றுருவோம். இந்த ரவுண்டும் இதுக்கு அடுத்தடுத்து 3 ரவுண்டு தோற்றுருவோம் பாருங்கள். இன்னும் 2 ரவுண்டு தோற்றுருவோம் அடுத்தடுத்து. அதுக்கு அடுத்த ரவுண்டு தான் நாங்கள் அடிப்போம், 3வது ரவுண்டு. நேற்று வீடியோவில் குறைன்னு சவுண்டு கேட்டிருக்கோம், அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க.
அது கொஞ்சம் மீன் மோட்ரு ஓடினதுனால குறைன்னு சவுண்டு கேட்டிருக்கும். இப்போ இந்த இடத்துல பாருங்கள் 2 பேர் கீழே எகிரி வச்சு போடுவானுங்க. நான் விட்டு கம்முன்னு நின்று தான் இருப்பேன். அது குறைன்னு சவுண்டு கேட்டீங்கன்னா மீன் மோட்ரு ஓடி நிற்கும். அதனால தான். மிச்சப்படி ஒன்றும் இல்லை. மீன் மோட்ரு அப்புறம் ஃபேனில் ஓடுதில்ல அந்த சவுண்டு. இப்போ இந்த இடத்துல பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் கொடுத்துருப்பேன். ஆனால் சாக மாட்டான். அடுத்து MP40 வச்சு நழுத்திருப்பான். எங்கள் டீம்மேட் ஒருத்தர் மேலே இருப்பார். பின்னாடி வந்து என்ன அவ்வளோ கில்லும் கன்ஃபார்ம் பண்ணுறோம். இவர் இங்கே நின்று அடிச்சுன்னு பாருங்கள். இவரே செத்துருவார். இந்த மேட்ச்சு நான் இன்னொருத்தர் அந்த ஸ்பைக்கு போட்ட மண்டை ரெட் கலர் இருக்குமே அவர் வந்து அச்சுன்னு பாருங்க. MP40 வச்சுன்னே எடுத்துட்டாங்க. அழுத்தி நான் செத்துட்டேன். எனக்கு கொஞ்சம் கோல்ட் ஆயிடுச்சு. அதனால தாங்க வீடியோ சரியாக எடிட் கூட பண்ண முடியல. தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருக்குதா, சளி பிடிச்சினுங்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ மாட்டி மழை பெஞ்சதுனால கொஞ்சம் சளி பிடிச்சி நிற்குது. இப்போ இந்த இடத்துல ஏறி போவேன் பாருங்கள். ஏறி போயிட்டு எனிமி அடிப்பேன். அடிக்கும் போது பாருங்கள் ஒரு சரியான டேமேஜ் வாங்கிட்டு போவோம். ஃபஸ்ட்டு இப்போ க்ளோவல் போட்டுருவோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் மறுபடியும் இந்த இடத்துல என் டீம்மேட் அங்கே போய்ட்டு செத்துருவார் வேணும்ன்ட்டு. இன்றைக்கெல்லாம் ஒரு ஒருத்தனுங்கன்னா வேணும்ட்டு சாவானுங்க பாருங்கள். இப்போ இன்னொருத்தனை செத்துருவோம். அவ்வளோதான். இப்போ நான் ஒரு ஆள் தான் இங்கே ஏறி போவேன் பாருங்கள். இல்லை அழுத்திடுவானுங்க பாருங்கள். 2 சைட்லேருந்து 2 பேரும். இப்போ பாருங்கள் இந்த ரவுண்டு நாங்கள் வச்சு வின் பண்ணுறோம். இந்த மேட்ச் இந்த ரவுண்டு மேட்சுன்னு வருது. இந்த ரவுண்டுன்னு வர மாட்டேது. இப்போ M10 வச்சுன்னு பாருங்கள். கையில் M10 வச்சுன்னு போவோம் பாருங்கள். ஏறி டெசர்ட்டிக்கல் வேறையா. இப்போ எப்படி ஆச்சுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் ஏறிடுவேன். இப்போ இங்கே ஒருத்தன் இருப்பான். தேம் கையில் குத்தின்னு இருப்பேன். இவனை நான் தான் கன்ஃபார்ம் பண்ணுவேன் பாருங்கள். சரி கண்ணு மாற்றி போட்டுருவோம் பாருங்கள். தாம்சன் கீழே போட்டு வேறு கண்ணு எடுத்துருவோம் பாருங்கள். இப்போ பாருங்கள் இந்த இடத்துல ஏறிப்போம். இந்த இடத்துல சரியான நெட்டு கிடச்சிருக்கா. ட்ரிபிள் நைன் நிற்கும் பாருங்கள். 2 ஓடும் பாருங்கள். இப்போ இங்கே நின்றுட்டு இப்போ திரும்பி மறுபடியும் வீடுகளை போயிடும். அதுக்கப்புறம் நெட்டு சரியாக வர ஆரம்பிச்சிடும் பாருங்கள். கீழே என்னோட டீம்மேட் உதவின்னு பாருங்க. பக்கத்தில் 4ஆம் நம்பர் இல்லை 3ஆம் நம்பருங்க. 3ஆம் நம்பர் பாருங்கள். ஃபுல் டேமேஜ் வாங்கிட்டு நாக்காய் கிடப்பாரு. அவரை போய்ட்டு ரிவ்யூ பண்ணுவோம் பாருங்கள். அதுக்குள்ளேயே இன்னும் 2 எனிமி இந்த இடத்துல அடிப்போம் பாருங்கள். டப்புன்னு
ஒருத்தன் காலி. இன்னும் ஒருத்தன் பாருங்க, இன்னொருத்தன் காலி. அதுக்கு சூப்பர் மெடிக்கெட் சேர்த்து அவன் கிரேனேட் வேறு போட்டுருவான். மெடிக்கெட் சுற்றிட்டு போயிடுறான். அதுக்கப்புறம் தான் கிரேனேட் ஓடியும். இந்த இடத்துல பாருங்க ஏறி போவேன். இப்போ இந்த இடத்துல ஜோனுக்குள்ளே போயிட்டு வருவோம் பாருங்க. அதுக்குள்ளே இந்த மேட்ச் புயா அவ்வளோதான். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.